நம்ம பூமியில உள்ள ஒவ்வொரு நாட்டிலையும் தனித்தனி கலாச்சாரங்களும் வித்தியாசமான பழக்க வழக்கங்களும் இருக்கு. இதுல பல பழக்க வழக்கங்கள் சாதாரணமாகவும் சில பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். ஆனா சில பழங்குடியின மக்கள் இதையெல்லாம் விட ரொம்ப விசித்திரமான வாழ்க்கை முறையை பின்பற்றுறாங்க. அப்படிப்பட்ட விசித்திரமான சில பழங்குடியினங்களை பத்தி தான் இப்போ தெரிஞ்சுக்க போறோம். இந்த மக்களோட வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. கொரவாய் பீப்பிள் இந்தோனேசியாவுக்கு சொந்தமான பப்புவா தீவு பகுதியில் வாழக்கூடிய ஒரு மர்மமான பழங்குடியினம் தான் கொரவாய். இந்த மக்கள் 1970ஆம் ஆண்டுகள் வரைக்கும் இந்த பூமியில அவங்கள தவிர வேற யாருமே இல்லைன்னு நம்பி வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்க ரொம்ப காலமாவே மற்ற மனிதர்கள் வந்து போகாத ஒரு பெரிய மலைக்கு பக்கத்துல உள்ள ஆற்றங்கரையில வாழ்ந்து வந்திருக்காங்க. இப்போ இந்த இனத்துல சுமார் 3000 பேர் இருக்காங்க. இவங்க இன்னும் எந்த மாற்றமும் அடையாம பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களோட முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி தான் வாழ்ந்து வர்றாங்க. கொரவாய் மக்களுக்கு உலோகங்களை பத்தி எதுவுமே தெரியாது. அதனால இவங்க கற்களையும் விலங்கு எலும்புகளையும் தான் கருவிகளா பயன்படுத்துறாங்க. இந்த இன மக்கள் சுமார் 20 அல்லது 30 அடி உயரத்துல உள்ள மரங்களோட உச்சியில தான் மரவீடுகள் கட்டி வாழ்றாங்க. இவ்வளவு உயரமா வீடு கட்டுறதுக்கு என்ன காரணம்னு அவங்க கிட்ட கேட்டதுக்கு பூமியில நிறைய தீய சக்திகள் இருக்கு, ஆனா அந்த தீய சக்திகளால மரங்கள் மேல ஏற முடியாது, அதனாலதான் நாங்க பாதுகாப்பா இருக்க மரத்தோட உச்சியில வீடு கட்டி வாழுறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இவங்களோட முக்கியமான உணவுன்னு பார்த்தா காடுகள்ல கிடைக்கக்கூடிய கிழங்கு, பழங்கள், ஆற்றுல உள்ள மீன்கள், காட்டுப்பன்றி, காட்டு ஆடு, பறவை முட்டைகள், இப்படி காட்டுப்பகுதியில் அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு மகிழ்ச்சியா வாழ்ந்து வராங்க. ஆனா இந்த உணவுகள் சில நேரங்கள்ல விஷத்தன்மை உள்ளதா கூட இருக்கும். அதை பத்தி தெரியாம சாப்பிட்டு ஒரு சிலர் இறந்தும் போறாங்க. சில நேரங்கள்ல கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்டு வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தா அதுல சிக்கியும் சிலர் உயிரை விடுறாங்க. இதை தவிர உயரமான மரங்கள்ல உள்ள அவங்க வீடுகள்ல இருந்து இறங்கும் போதும் ஏறும் போதும் தவறி விழுந்து கூட காயமும் மரணமும் அடைகிறாங்க. இந்த மாதிரியான காரணங்களாலேயே கொரவாய் மக்களோட சராசரி ஆயுட்காலம் 34 ஆண்டுகள் தான். இருந்தாலும் இந்த மக்கள் அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தி பெருசா எந்த கவலையும் இல்லாம ஒவ்வொரு நாளையும் அவங்க நினைச்ச மாதிரி வாழுறாங்க. அசாரோ ட்ரைப் ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்துல உள்ள ஒரு தீவு நாடு தான் பப்புவா நியூகினி. இந்த தீவுல நூற்றுக்கணக்கான பழங்குடி இனங்கள் இருக்கு. அதுல ஒரு இனம் தான் அசாரோ அப்படிங்கிற இனம். அசாரோ இன மக்கள் பெரும்பாலும் மண் மனிதர்கள் அப்படின்னு தான் அழைக்கப்படுறாங்க. அதுக்கான முக்கிய காரணம் இந்த இன மக்கள் எப்பவுமே உடம்பு முழுக்க களிமண்ணை பூசிக்கிட்டு களிமண்ணால செய்யப்பட்ட முகமூடி அல்லது தலைக்கவச அமைப்பை தலையில மாட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த மக்கள் இப்படி செய்யறதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வரலாறு இருக்கு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அசாரோ மக்கள் வேற ஏதோ பெயர்ல வாழ்ந்து வந்திருக்காங்க. ஒரு முறை அந்த மக்களுக்கும் வேற ஒரு பழங்குடி இனத்துக்கும் இடையில பெரிய சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டையால அவங்க ஏற்கனவே வாழ்ந்த இடத்தை விட்டு துரத்தப்பட்ட அசாரோ மக்கள் கொஞ்ச தூரம் தள்ளி இருந்த அசாரோ அப்படிங்கிற ஆற்றுக்கு பக்கத்துல மறைஞ்சிருந்திருக்காங்க. எதிரிகள் கண்டுபிடிக்க கூடாதுன்னு கருதி உடம்பு முழுக்க களிமண்ணையும் பூசிக்கிட்டாங்க. காலப்போக்கில் அந்த மக்கள் அசாரோ ஆற்றுக்கு பக்கத்திலேயே களிமண்ணை பூசிக்கிட்டு வாழத் தொடங்கினாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா சண்டைகள் எல்லாம் சரியானதும் மறுபடியும் அவங்க முதல்ல வாழ்ந்த இடத்துக்கே திரும்பி வந்தாங்க. ஆனா களிமண் பூசுறத மட்டும் நிறுத்தல. அந்த மக்கள் அசாரோ ஆற்றுக்கு பக்கத்துல கொஞ்ச காலம் வாழ்ந்ததால தான் இந்த இனம் அசாரோ அப்படின்னு அழைக்கப்படுது. முதல்ல உடம்புக்கு மட்டும் களிமண் பூசின அசாரோ மக்கள் அந்த களிமண் தீய சக்திகள் பக்கத்துல வராம தடுக்கிறதா நம்பினாங்க. அதனால தலையையும் களிமண்ணால பாதுகாக்க முடிவு செஞ்சிருக்காங்க. ஆனா வெறும் களிமண்ணை தலையில பூச முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு களிமண்ணை வச்சு தலைக்கவசங்கள் தயாரிச்சு அணிய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த மக்கள் வாழக்கூடிய இடம் கொரோக்கா அப்படிங்கிற கிராமமா மாறி இருக்கு. இதை தவிர அந்த கிராமத்தை சுற்றி உள்ள வேற சில இடங்கள்லையும் அசாரோ மக்கள் குறைந்த எண்ணிக்கையில வாழுறாங்க. இந்த பழங்குடியின மக்கள் 1950ஆம் ஆண்டுகள்ல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் கொரோக்கா ஷோ ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற விழாவை நடத்துறாங்க. அந்த விழாவில் அசாரோ மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி களிமண் தலைக்கவசங்களை அணிஞ்சபடி பலவிதமான கொண்டாட்டங்கள்ல ஈடுபடுறாங்க. சாமா பஜாவ்
நம்மள பலருக்கு நாடோடி மக்களை பத்தி சில விஷயங்கள் ஏற்கனவே தெரியும். ஆனா கடல் நாடோடிகளை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு பக்கத்துல உள்ள கடல்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி இனம் தான் சாமா பஜாவ். இந்த இன மக்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கடலோட சேர்ந்து வாழ பழகிட்டாங்க. கடல்ல இவங்க நாடோடி வாழ்க்கை தான் வாழ்றாங்க. இவங்க பெரும்பாலும் படகுகளை வீடா மாத்தி கடலுக்கு நடுவுல இருந்தபடியே காலத்தை கழிக்கிறாங்க. உணவுக்காக கடல்ல உள்ள மீன்களையும் மற்ற சில விஷயங்களையும் பயன்படுத்திக்கிறாங்க. இது போக மீன்களை பிடிச்சு விற்பனை செஞ்சு அதுல வரக்கூடிய வருமானம் மூலமா தான் மற்ற அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யறாங்க. இந்த இன மக்கள் அவங்களோட வயசை பத்தி எந்த கவலையும் இல்லாம தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு யோசிக்காம அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை கடல்ல செஞ்சு வாழ்ந்து வர்றாங்க. இவங்களுக்கு மின்சாரம்னா என்னன்னே தெரியாது. பெரும்பாலும் நிலத்துக்கு வராத சாமா பஜாவ் மக்கள் விறகுக்காகவும் மீன்களை விற்பனை செய்யவும் படகுகள் வாங்கவும் இறந்தவங்களோட உடலை புதைக்கவும் மட்டும்தான் கடலை விட்டு நிலத்துக்கு வருவாங்க. சமீப காலமாக தான் இவங்க படகுல மட்டுமே வாழ முடியாதுன்னு முடிவு செஞ்சு கடற்கரைக்கு பக்கத்துல மரத்தால சில வீடுகளை கட்டி எப்போவாவது அந்த வீடுகளில் தங்குறாங்க. சாமா பஜாவ் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆற்றல் என்னன்னா இவங்களால கடலுக்குள்ள மூச்சு விடாம ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியும். இந்த ஆற்றலை பயன்படுத்தி தான் சாமா பஜாவ் மக்கள் கடலோட ஆழமான பகுதிக்குள்ள இறங்கி மீன் பிடிக்கிறது, சங்கு, முத்து மாதிரியான பொருட்களை சேகரிக்கிறது போன்ற பல வேலைகளை செய்யறாங்க. இதை பத்தி ஆய்வு செஞ்ச ஆய்வாளர்கள் குறிப்பிட்ட அந்த மக்கள் ரொம்ப காலமா கடல்களை சார்ந்தே வாழ்ந்து வர்றதால அவங்களோட மரபணுக்கள்லையும் உடல் உறுப்புகள்லையும் கடல்ல அதிக நேரம் மூச்சு விடாம இருக்க மாதிரி சின்ன சின்ன பரிணாம வளர்ச்சிகளும் மாற்றங்களும் அடைஞ்சிருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. நெனட்ஸ் பீப்புள் பூமியோட வடதுருவ பகுதி பனியால சூழப்பட்ட இடம் அப்படிங்கிறதால அந்த இடத்துல மனிதர்கள் வாழுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனா அந்த இடத்துல தான் நெனட்ஸ் பழங்குடியின மக்கள் வாழுறாங்க. பெரிய நகரங்கள்லயோ குளிரில்லாத வேற இடங்கள்லயோ வாழக்கூடிய மக்களை நெனட்ஸ் மக்கள் வாழக்கூடிய இடத்துல கொண்டு போய் விட்டா அந்த இடத்தை விட்டு உடனடியா கிளம்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அதிக குளிரை சமாளிக்க முடியாம இறந்து போயிடுவாங்க. ஆனா நெனட்ஸ் மக்கள் அந்த குளிர்ல தான் பல நூறு ஆண்டுகளா வாழ்ந்து வர்றாங்க. இந்த மக்களோட ஒரே ஒரு முக்கியமான தொழில் பனியில வாழக்கூடிய ரெயின்டியர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான கலைமான்களை மேய்க்கிறது. அதனால இவங்க ஒரே இடத்துல இல்லாம ரெயின்டியர்களை மேய்த்தபடியே நாடோடிகளா தான் வாழ்ந்து வர்றாங்க. இவங்க தங்கறதுக்கு நீளமான மரக்கட்டைகள் மற்றும் விலங்கு தோலை பயன்படுத்தி சின்ன சின்ன கூடாரங்களை உருவாக்கி தங்குவாங்க. இந்த கூடாரங்களை தேவைப்பட்ட இடத்துல சுமார் அரை மணி நேரத்திலேயே அமைக்க முடியும். அதே மாதிரி அந்த கூடாரங்களை பிரிக்கிறதும் சுலபம். அதனால இந்த மாதிரியான கூடாரங்கள் நெனட்ஸ் மக்களோட நாடோடி வாழ்க்கைக்கு பொருத்தமானது தான். இந்த கூடாரத்தை சார்ந்துதான் நெனட்ஸ் மக்கள் பல விசித்திரமான விதிமுறைகளை கடைபிடிக்கிறாங்க. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா சில நேரங்கள்ல அந்த கூடாரங்களை ஆண் பெண் அப்படின்னு 2 பகுதிகளா பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கப்பட்ட பகுதிகளில் ஆண்களுக்கான பகுதியில் ஆண்களும் பெண்களுக்கான பகுதியில் பெண்களும் குழந்தைகளும் இருப்பாங்க. இப்படி இல்லாம மாறி இருந்தா அது ஒரு பெரிய குற்றமா கருதப்பட்டு அவங்களுக்குள்ளேயே சில தண்டனைகள் கூட வழங்கப்படுது. இந்த விதிமுறை ரொம்ப வேடிக்கையா இருந்தாலும் இதே மாதிரியான பல விதிமுறைகளை நெனட்ஸ் மக்கள் ரொம்ப தீவிரமா பின்பற்றி வர்றாங்க. வடதுருவத்துக்கு பக்கத்துல உள்ள இடம் முழுக்க எல்லா பக்கமும் வெறும் பனி மட்டும் தான் இருக்கும். ஆனா நெனட்ஸ் மக்கள் ரொம்ப காலமா அங்கேயே வாழுறதால அவங்களால திசைகளையும் வழியையும் எந்த கருவியும் இல்லாம ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இவங்க தனித்தனி குழுக்களா பிரிஞ்சு போனாலும் எந்த குழு எந்த காலத்துல எந்த இடத்துல தங்கி இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். டோகான் ட்ரைப் ஆப்பிரிக்க கண்டத்தோட மேற்கு பகுதியில் உள்ள ஒரு நாடு தான் மாலி. இந்த நாட்டில் உள்ள பேண்டியாகாரா நகர்ல இருக்கக்கூடிய செங்குத்தான மலைப்பகுதியில தான் டோகான் மக்கள் வாழ்ந்து வர்றாங்க. அந்த மலையோட சில இடங்கள் 600 மீட்டர் அளவுக்கு அதிக உயரமா இருக்கும். அந்த மலையோட சாய்வுகள்ல தான் சுமார் 4 இருந்து 8 லட்சம் டோகான் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வர்றாங்க. டோகான் மக்கள் வாழக்கூடிய பேண்டியாகாரா மலைப்பகுதியை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய சின்னங்கள்ல ஒன்னா அறிவிச்சிருக்கு. இந்த மலைப்பகுதி மேல சாதாரண மனிதர்களால அவ்வளவு சுலபமா ஏற முடியாது. ஆனா டோகான் மக்கள் எந்த சிரமமும் இல்லாம பல நூறு ஆண்டுகளா அங்கேயே தான் வாழ்ந்து வர்றாங்க. இவங்க தங்கக்கூடிய வீடுகள் களிமண்ணையும் கற்களையும் பயன்படுத்தி கட்டப்பட்டதா இருக்கும்.
டோகான் மக்களோட முக்கியமான உணவுகள்னு பார்த்தா காய்கறிகள், பழங்கள், கிழங்குகள் மற்றும் சில தாவர விதைகள். கடந்த காலத்துல ஆய்வாளர்கள் சிலர் டோகான் மக்களை பத்தி பல ஆய்வுகளை நடத்தி இருக்காங்க. அந்த ஆய்வுகள் படி டோகான் மக்கள் ஆரம்ப காலங்கள்ல வெளி உலகத்துல இருந்து தங்களை தனிமைப்படுத்தி மறைஞ்சுதான் வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்படி இருந்தாதான் தங்களோட பழக்க வழக்கங்களையும் பாரம்பரியத்தையும் அழியாம காக்க முடியும் அப்படின்னு கருதிதான் அப்படி செஞ்சிருக்காங்க. இன்றைய காலத்துல டோகான் மக்களுக்கு வெளி உலக தொடர்பு ஏற்பட்டிருந்தாலும் டோகான் மக்கள் தங்களோட பழைய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காம இன்னும் பின்பற்றி தான் வர்றாங்க. இவங்க கிட்ட நிறைய வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் இருக்கதால சில ஆய்வாளர்கள் டோகான் மக்கள் ஏலியன்களா கூட இருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் தெரிவிக்கிறாங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.